ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ என்ன தேடி வர முடியாத சூழல் இருந்தாலும் நான் உன்னை தேடி வந்துட்டேன் பார்த்தியா? ஏன்னா உன் மனசு வாடி போயிருக்கு. நீ மனசு கஷ்டத்தில் இருக்கன்னு தெரிஞ்சதால தான் உனக்கு வழிகாட்டும் விதமாக இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். இப்போது நீ எதை பற்றி எந்த கவலையும் படாமல் உன் லட்சியத்தையும் உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்களிலும் மட்டும் கவனம் செலுத்து. நீ நினச்சது போல உன் வாழ்க்கையில் நீ நிச்சயமாக முன்னேற்றம் அடைவாய். உன்னுடைய விருப்பமும் நிச்சயமாக நிறைவேறுமே செல்லமே. அதை பற்றி பேசுறதுக்காக தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். இத்தனை நாட்களாக உனக்கு நடக்காத விஷயங்கள் எல்லாம் இப்போது நல்லபடியாக நடக்க தான் போகுது. நேர்மறை எண்ணங்கள் மட்டும் எப்போதும் உனக்குள்ளே இருந்ததுன்னா நடக்க வேண்டிய எல்லா விஷயங்களும் நல்லதாகவே நடக்கும் என் செல்லமே. முயற்சி செய்கிற எல்லா மனிதர்களுக்கும் நிச்சயமாக வெற்றி கிடைச்சே தீரும். என்ன, ஒரு சிலருக்கு வெற்றி முன்னால் கிடைக்கலாம், ஒரு சிலருக்கு கொஞ்சம் தாமதமாக கிடைக்கலாம். ஆனால் வெற்றி எல்லாருக்கும் கிடைச்சிதான் தீருமே தவிர முயற்சி செய்யாதவங்களுக்கு தான் எதுவுமே கிடைக்காது. நீ எப்போதும் வாழ்க்கையில் பெற்ற தோல்விகளையே நினச்சி வருத்தப்படாமல் முயற்சி செஞ்சு பார்ப்போம், கிடைச்சா சந்தோஷம்னு எல்லா காரியங்களையும் அடைவதற்காக முயற்சி செய். இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதிர்பார்த்ததை எப்படி நடத்தி கொடுக்காம இருப்பேன்? எப்போவுமே எல்லாருக்கிட்டே நீ நல்லா பேசு, அன்போட பாசமாக நடந்துக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு உன்னை பிடிக்காம நீ பேசாமல் இருந்தாதான் நிம்மதியும் நினைக்கிறவங்களாக இருந்தாங்கன்னா, நீ பேசாமல் இருப்பது அவர்களுக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தருதுன்னு யோசிச்சாங்கன்னா அதையே அவர்களுக்கு பரிசாக கொடுக்கலாம் என் செல்லமே. அதில் எந்த தப்பும் இல்லை. நீ பேசினால் பல பேர் வாழ்க்கை நல்லா இருக்கும்ன்றது எனக்கு தெரியும். ஆனால் சில கெட்டவர்களுக்கு நல்ல மனம் கொண்ட உன்னுடைய எண்ணமோ செயலோ பிடிக்காமல் இருக்கலாம். அப்படி உன்னை யார் பிடிக்காமல் நினச்சாலும் அவர்களை விட்டு பிரிஞ்சு போகிறது தான் உனக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. உன்னுடைய மனசில் இருக்க வேதனைகளும் உன் வாழ்க்கையில் இருக்கிற சோதனைகளும் எல்லாமே உன்னை விட்டு மறைஞ்சு போகும். உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை நீ எதிர்பார்ப்பது போலவே அமைச்சு தர இந்த வராகி அம்மா நான் தயாராக இருக்கேன். வாழ்க்கை எப்போதுமே நீ நினச்சது போல இருக்காது. ஆனால் நீ முயற்சி செஞ்சினா நீ நினச்சது போல உன்னால் வாழ முடியும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சோதனைகளையும் சமாளிப்பதற்கு உனக்கு தேவையான சக்தியை கொடுக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். எப்போவுமே உன் மனசை நீ தெளிவாக வச்சுக்கோ. இந்த வராகி அம்மாவின் அருளும் ஆசீர்வாதமும் உன் கஷ்டங்களை போக்கி உனக்கான நல்லவைகளை நடத்தி கொடுத்தே தீரும். உன் வாழ்க்கையில் உன் கூட இருக்கிறவங்கள யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றத இன்னுமா நீ புரிந்து கொள்ளவில்லை? உன் மகிழ்ச்சியில் உன் கூட இருந்தவங்க இப்போது துன்பத்தில் காணாமல் போனார்கள் அல்லவா? அவங்க தான் கெட்டவங்க. ஏன்னா தேவை இருக்கிற வரைக்கும் உன்னை தேடி வந்து உறவாடி நல்லவங்க போல நடிச்சுக்கிட்டே அவங்க காரியத்தை எல்லாம் முடிச்சுக்கிட்டாங்க. இப்போது அவர்களுக்கு தேவையும் தீர்ந்து போயிடுச்சு, நீயும் கொஞ்சம் கஷ்டமான நிலைமைக்கு வந்துட்ட. இப்போது அழகாக உன்னை ஒதுக்கி வச்சுட்டு நிராகரிச்சுட்டு அவங்க போய் நிம்மதியாக வாழ்வதை பார்க்கிறாய் தானே? ஆனால் அப்படி ஒன்றை கஷ்டப்படும்படி விட்டுட்டு அவங்க வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழலான்னு நினச்சாங்கன்னா அது நிரந்தரமாக இருக்க நான் விடமாட்டேன். இன்னைக்கு நீ கஷ்டப்படுறதுக்கு ஒரு வகையில் அவங்களும் காரணங்கிறது எனக்கு தானே தெரியும். நீ வருந்தாதே என் செல்லமே. இன்றைய உனது துன்பத்தை இன்னும் தொடர்ந்து உன் பின்னால் வர்றதுக்கும் நான் விடமாட்டேன். ஆனால் சந்தோஷத்தை கொண்டாடிக்கிட்டு உனக்கு எதிராக வேலை செய்யும் அவர்களது சந்தோஷத்தையும் நான் நிலைக்க விடமாட்டேன். எப்போவுமே மனிதனுக்கு மனிதன் துக்கத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடியவனாக, ஒரு உடம்பு சரியில்லையோ மனக்கஷ்டத்திலேயோ இருப்பவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவர்களாகத்தான் இருக்கணும். அப்படி துக்கத்தை பகிர்ந்து கொண்டு ஆறுதல் சொல்லும் மனிதர்கள் தானே உண்மையான மனிதாபிமானம் கொண்டவர்களாக இருக்க முடியும். இந்த வராகி அம்மாவை நாடி நீ எப்போது வந்தியோ, எப்போது என்னை மனசில் நினச்சி வணங்க ஆரம்பிச்சியோ அப்போதிலிருந்தே உனக்கான நல்லதையெல்லாம் நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அப்படி இருந்தும் இப்போது உன் வாழ்க்கையில் ஒரே துக்கமும் துயரமும் தடங்களுமாக இருக்கேன்னு நினச்சி வருத்தப்படாத. உன் கர்ம வினையால் தான் நீ சில கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கே தவிர சீக்கிரமே இது எல்லாத்தையுமே முடிவுக்கு கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளையும் தடங்கல்களையும் விலக்கி வச்சு நீ கேட்ட விஷயங்களையெல்லாம் உனக்காக நான் நடத்தி கொடுக்கிறேனேன்னு செல்லமே. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ நிறைய கஷ்டப்பட்டதுனால அதையே நினச்சி மனசு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க. உனக்கு நெருங்கிய சொந்தமான உறவுகளே உன்னை ஒதுக்கி வச்சுட்டு
அவங்க நிம்மதியாக வாழும்போது அதை பார்க்கவும் முடியாமல் மனசு வேதனையோட நீ துன்புறுவதும் துயர்வதும் எனக்கு தெரியும் என் செல்லமே. நம்ம எப்போ நல்ல நிலைமையில வாழுவோம், நம்ம நிலைமை எப்போது மாறும்னு எதிர்பார்த்து ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். முதல்ல உன் மனசுக்கு நீயே ஆறுதல் சொல்லி தேத்திக்கிட்டு தைரியமாக எழுந்து நில்லு. உன் மனசு விரும்பின இடத்துக்கு போயிட்டு வா. இந்த வராகி அம்மா நீ நினைச்ச காரியத்திலெல்லாம் உனக்கு வெற்றியை கொடுப்பதற்கு வழிகாட்டியாக இருப்பேன் என் செல்லமே. உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவங்களையும் உன் மனசை காயப்படுத்தினவங்களையும் உனக்கு வலியையும் வேதனையும் கொடுத்தவர்களையும் மறந்துவிடு. நீ எப்படி வாழணும்னு நினைச்சியோ அதை பற்றி மட்டுமே யோசனை செஞ்சு அதற்கு ஏற்றாற் போல உன்னை செதுக்கி கொள்ளு. ஏன்னா நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அது அவ்வளவு சுலபமாக உனக்கு வந்தாது. எதை ஆசைப்பட்டாலும் மனிதர்களை அவ்வளவு நிம்மதியாக வாழ்க்கை வாழ விடாது என்பது உனக்கு தெரியும் தானே. நீ எதை நினைச்சும் பதட்டப்படாத. என்னடா இது வாழ்க்கை, இவ்வளவு சோதனைகளும் கஷ்டமாக இருக்குதே நினைக்காம எல்லாத்தையும் கடந்து வர தயாராகு. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களையெல்லாம் நடத்தி கொடுக்க இந்த வராகி அம்மா நான் தயாராக தான் இருக்கேன். ஒவ்வொரு நாளும் என்னை நாமத்தை சொல்லக்கூடிய உன்னை ஒரு நாளுமே நான் கைவிட மாட்டேன் என் செல்லமே. என் கரங்களை உனக்கு கொடுத்து கைகோர்த்துக்கிட்டு இந்த கஷ்டத்தை கடந்து வரும்படி உனக்கு நான் வழிகாட்டுறேன். நீ ஏங்கி கேட்ட எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக உனக்கு நான் அமைச்சு தர்றேன். மற்றவங்கெல்லாம் நிம்மதியாக சந்தோஷமாக வாழும்போது என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கே நினச்சி கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை அழகானதாக மாறத்தான் போகுது. எது நடக்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டியோ அதை நிச்சயமாக நான் உனக்கு நடத்தி தர்றேன். இப்போது உன் மனசு எதையெல்லாம் யோசிச்சு கவலைப்படுது, எதையெல்லாம் யோசிச்சு குழப்பமடையுது, இது முடியலையே அது நடக்கலையேன்னு எதையெல்லாம் நினச்சி வருத்தப்படுதுன்னு எல்லாமே எனக்கு தெரியும். கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா நான் உனக்கு நிச்சயமாக நல்ல வழியை காட்டுவேன். இந்த வராகி அம்மா மேலே உனக்கு நம்பிக்கை இருந்ததுனால தானே என் முன்னால் வந்து கண்ணு கலங்கி வருத்தப்பட்டு வேதனைப்பட்டாய். உன்னுடைய வலியையும் வேதனையும் என்னால் உணர முடியுது. நிச்சயமா உன் கர்ம வினைகளையெல்லாம் நான் வாங்கிக்கிட்டு உன் கஷ்டங்களை போக்கி உனக்கான சந்தோஷத்தை தரத்தான் போகிறேன் என் செல்லமே. என்னுடைய அருளாசிகள் உன் வாழ்க்கையில இப்போது உனக்கு நிம்மதியை கொடுக்கும்படி செய்கிறேன். நீ எப்போவுமே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. எந்த சூழ்நிலையிலும் யார் மீதும் கோபப்படாதே. அவசரப்பட்டு வார்த்தைகளை விடுறதும் தேவையில்லாம வாக்குவாதம் செய்வதும் உனக்கு வெற்றியை தராது. அது எந்த விதத்திலுமே உனக்கு பிரயோஜனப்படாதுன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்லா விஷயங்களையும் எல்லா வார்த்தைகளையும் ரொம்ப கவனமாக கையாள கற்றுக்கோ. எது நடந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதற்காக கண்ணீர் சிந்தி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம அதை என்கிட்ட விட்டினா நான் உனக்கு ஆறுதலாக இருப்பேன். ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி வருத்தப்பட்டு ரொம்ப கவலைப்பட்டு உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்காதே. உனக்கு கிடைக்க வேண்டிய பணமும் உன் உழைப்புக்காக வந்து சேர வேண்டிய பணமும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். அது வரைக்கும் எந்த எதிர்மறை எண்ணங்களையும் உனக்குள்ள உருவாக்கிக்காம பொறுமையோடும் அன்போடும் காத்திருப்பாயா? ஏன்னா பொறுமைதான் உனக்கு மிகச்சிறந்த பலமான ஆயுதம். அன்புங்கிறது உனக்கான அறிவை வளப்படுத்தக்கூடிய விஷயம். பொறுமையோடும் அன்போடும் அறிவோடும் நீ எல்லா காரியங்களையும் எதிர்கொள்ளும் போது அது நிச்சயமா நீ நினைச்சதை வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்கும். எப்போதும் யாருக்கிட்டையும் எதையுமே எதிர்பார்க்காத. ஏன்னா எதிர்பார்ப்புகள் தானே உன் மனசுக்குள்ள வலியையும் வேதனையையும் ஏமாற்றத்தையும் கொடுக்குது. எல்லா விஷயங்களையும் நடக்கணும்னாலும் இந்த வராகி அம்மா என்னை நோக்கி ஓடிவா. என் அருள் எப்போதும் உனக்கு இருக்கும்போது யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாத. மனிதர்கள் உன்னை எதை சொல்லி மட்டம் தட்டுறாங்களோ அதையே உன்னுடைய ஆயுதமாக மாற்று. நீ நினச்சினா அது நிச்சயமாக உன்னால் முடியும். எதை நீ செய்கிறது தப்புன்னு சொல்கிறாங்களோ, எதை வச்சு உன்னை தவறான ஆள்னு சொல்கிறாங்களோ, எதை வச்சு உன்னை மட்டம் தட்டி பேசுகிறாங்களோ அதை பயன்படுத்தி உன்னுடைய திறமைகளை அதிகப்படுத்து. உன் தகுதியும் திறமையும் அதிகமாகும் போது நிச்சயமாக இந்த உலகமே வியக்கக்கூடிய முதல் ஆளாக உன்னால் வந்து நிற்க முடியும். உன்னை விட்டு விலகினவங்க எல்லாருமே அதை நினச்சி வருத்தப்பட்டு மறுபடியும் உன்கிட்ட வந்து நிற்பாங்க. ஆனால் இது எல்லாமே நடக்கணும்னா நீ முயற்சி செய்யணும். காலம் மாறும்னு கற்பனையிலே உட்காந்துருக்காம நீ முயற்சி செஞ்சால் மட்டும்தான் எல்லாமே மாறுங்கிறத புரிஞ்சுக்கோ. தொடர்ந்து முயற்சி செய்யும்போது நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும்
அழகாக நான் நடத்தி கொடுத்திடுவேன் என் செல்லமே. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எப்படி அடையாமல் போவாய்? இதோ நானே உனக்கு துணையாக எல்லா விஷயங்களையும் நீ நினைச்சது போல நடத்தி தர்றேன். என்னையே தஞ்சம்னு நம்பி வரக்கூடிய என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்துபவள் தான் இந்த வராகி அம்மா. என் கையில் எதுவுமே இல்லைன்னு நிற்கதியாக நிற்கக்கூடிய உனக்கு தான் கை நிறைய அள்ளி கொடுக்க வந்திருக்கேன். என்னை மனசார நினச்சி வழிபடக்கூடிய உன் வாழ்வில் சகல செல்வங்களும் சகல சந்தோஷங்களும் சகல அதிர்ஷ்டங்களும் நிச்சயமாக உன்னை நோக்கி வந்து சேர்ந்தே தீரும்.